ஆய்வுல வணக்கம். ஜெய்சா நிதின் நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் சப்தகாண்டம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படம் வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிடுறோம், இது ஒரு அடல்ட் படம். அடல்ட் படம்னா ரொம்ப கல்யாணமானவங்க மட்டும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இளைஞர்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ இந்த படம் வந்து தேவையே படாது. இந்த படம் ஓடிடி தளத்திலேயே இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணமான ஒரு கப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறாங்க. அந்த ஹோட்டலில் தங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வர ஒரு பெரிய மனுஷன் அந்த கணவனுக்கு வந்து 80 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன், அதனால் அவனை கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த கணவனும் வந்து ஆமாம் நான் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் போட்டு அந்த பணம் போயிடுச்சு, நான் எப்படியும் திருப்பி ஒரு வாரத்தில் கொடுத்துட்றான்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து அவர் சொல்கிறாரு, உன்னுடைய மனைவி வந்து எங்கூட வாழ சொல்லு, நான் உனக்கு அந்த பணத்தை கழிச்சிட்றேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆத்திரப்படுறாங்க. பண்ணோடனே அவர் சொல்கிறாரு, இப்போ உங்களோட சம்மதம் இல்லாமல் அந்த பொண்ணை நான் தொட மாட்டேன், எனக்கு 7 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷன் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த 7 நாளில் அந்த பொண்ணோட சம்மதத்தை வாங்கி என்ன பண்ணார் அப்படிங்கிறதா இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த படம் வந்து மொத்தம் 3 பேர் தான் அந்த படத்தில், வேறு யாருமே கிடையாது. ஒரு கணவன் மனைவி, அந்த தொழிலதிபராக வர பெரிய மனுஷன், அவ்வளோதான். இவங்க 3 பேர்த்துக்குள்ளே சுற்றி நடக்கிறதுனால படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடல்ட் படம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம். அது பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையும் இல்லை, சிறுவர்களுக்கும் தேவையில்லை, வாலிபர்களுக்கும் தேவையில்லை. இந்த படம் வந்து ஓரளவுக்கு நம்ம உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஹீரோயினுடைய கிளாமரும் அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயங்களும் அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான வசனங்களும் கூட இந்த படத்தில் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் மாதிரி படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். மற்றபடி இந்த படம் ஒன்றும் பெருசாக பேசிக்கிற அளவுக்கு இந்த படம் இல்லை. என்ன பண்ணுறது, இந்த படம் வந்திருக்கு, அதனால் நம்ம பார்த்துட்டோம். ரிவ்யூ பண்ணாமல் இருக்க முடியல, ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற 4 பேரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன பசங்களோ ஒரு குழந்தைங்களோ ஒரு பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த படம் வந்து நான் ரிவ்யூ பண்ண வேண்டாம்னு தான் நான் நினச்சேன். பார்த்துட்டோம், அதனால் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து நீங்கள் திருமணமானவங்க பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நம்ம சேனலில் ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.